பார்க்கறது ரொம்ப அவசியம். ஆமென் ஆமென் ஆமென். இது பத்தாது, நிறைய ஆமென் சொல்லணும், ஹல்லேலூயா சொல்லணும். அப்பதான் எனக்கு மாத்திரம் இல்ல, ஆண்டவர் ரொம்ப தேவையான. ஆமென் ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? உங்க பக்கத்துல உங்களுக்கு கையை கொடுத்து சொல்லுங்க, அவர் உண்மை உள்ளவர். சொல்லுங்க, எவ்வளவு சண்டை இருந்தாலும் பக்கத்துல உள்ளவங்க கை கொடுத்து சொல்லுங்க, அவர் உண்மை உள்ளவர். ஆமென். அப்படியே 2 நிமிஷம் கண்களை மூடி இந்த நாளுக்கு நேராக தேவன் உங்களுக்கும் எனக்கு வைத்திருக்கிற நன்மை என்ன? நீங்க என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க எனக்கு தெரியல. ஆனா தேவன் உங்களுடைய பெரிய காரியங்களை செய்ய அவர் நிச்சயமா விசுவாசிக்கிறேன். எல்லாம் 2 நிமிஷம் கண்களை மூடி. அப்பா, எங்களை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில், உமக்கு நிழலாக இருக்கிறது, உம்மோடு வாசம் செய்கிறது. அந்த அக்கினி மதிலானது எங்களை சுற்றிலும் இருக்கத்தக்க வேண்டுமா? லிப்ரபோ சந்துரிவா லிரிமந்திரே லிபோ சந்தரா லிஃப்ரதே லிபோ சந்தரா. வாய்த்திறந்து எங்களுக்குள் அக்கினி மதிலாக செயல்படுகிறவர்கள், எங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் செயல்படுகிறவர்கள் வாய்த்திறந்து நாளின் நன்மைகளால் நீங்களும் உங்களுடைய குடும்பங்களும் நிறைந்திருக்க முடியும். நீங்கள் நடந்துவிட்டு செல்லும் பொழுது பரிபூர்ண அன்பினால், பரிபூர்ண நன்மையினால், பரிபூர்ண கிருபைகளினால் நிறைந்து இந்த இடத்தை விட்டு செல்லும்படியாக உங்களை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் உருவாவதாக. அப்பா, நன்மைகளுக்கு பாத்திரமாய் இருக்கிறது. எங்களுக்கு உண்மைத்துவத்தை கற்றுத்தந்து உண்மையின் மறுபுறமாய் இருக்கிற உமா எங்களுடைய வாழ்க்கையில் சகலவற்றையும் மாற்ற முடியும், சகலவற்றையும் வேறு விதமாக செய்ய முடியும் என்பதை நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த நன்மைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது, அந்த நன்மைகளை நாங்கள் சுதந்திரிக்க முடியாது, அந்த நன்மைகளுக்குள் நாங்கள் பிரவேசிக்கும்படியாக இந்த நாள் எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். பிள்ளைகளை சுற்றி அக்கினி மதிலாக அப்பா, பிள்ளைகளை சுற்றி ஒரு அக்கினி மதில், the walls of fire will right down this place. Oh நமோ சேரமலமனே. உடன்படிக்கையின் தேவன் தம்மை பிசகாதவர், உடன்படிக்கையின் தேவன் தம்மை பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொன்னேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினேன். தாவீதுக்கு நான் பொய் சொன்னேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினேன். சொன்னதை செய்து முடிப்பீர், நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர், எல்லாரும் நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு நீ தொடங்கி
இருப்பதற்காக நன்றி. அப்பா, இந்த பிள்ளைகள் இந்த நாளின் நன்மைகளால் நிரம்பி இந்த இடத்தில் உங்களுடைய அன்பினால் திளைப்பார்களா இயேசுவின் நாமத்தில் நல்ல தகவல். ஆமென். எத்தனை பேர் இப்ப சந்தோஷமா இருக்கீங்க? அதனால இந்த மொமெண்ட் நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். இப்ப பக்கத்துல ஒரு கை விட்டு சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லுங்க. கவலையா இருந்தாலும் சந்தோஷம் எல்லாம் கை விட்டு சொல்லுங்க, பக்கத்துல கை விட்டு சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. இந்த நாள் உங்களுடைய ஆனந்தத்திற்காக உண்டு பண்ணப்பட்ட ஒரு நாள். ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? மிகுந்த ஆனந்த சந்தோஷம் இருக்கணும். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? மிகுந்த ஆனந்த சந்தோஷம். எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியும். ஃபாதர் பாட்டு கடைக்குள்ள தெரியும்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதான் உங்களுக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிந்தவர்கள் எல்லாரும் அதை பார்க்காம பாடுங்க கூட பார்க்காம பாடுங்க. இல்லைன்னா எல்லாரும் கையை கொண்டு வந்திருக்கீங்க, நல்லா சத்தமா கையை தட்டி உற்சாகமா பாட போறீங்க. திரும்பி சொல்றேன், நேற்றில் வாழ்பவரோ நாளையில் வாழ்பவரோ அல்ல என் தகப்பன், அவர் இன்றைக்கு இந்த மொமெண்ட்ல வாழ்றவர். என்னுடைய தகப்பன் அப்படி வாழ்றாருன்னா நாங்க எப்படி வாழணும்? அந்த மொமெண்ட்ல, அந்த நிமிஷத்துல, அந்த நேரத்துக்கு தான் நான் வாழணும். அதனால சொல்றேன், இந்த நேரத்துல உங்களுக்கு என்ன இருக்கு? பரிபூர்ண சந்தோஷம் இருக்கு. உங்க இருதயத்தை கையில் சொல்லுங்க, எனக்கு பரிபூர்ண சந்தோஷம் இருக்குன்னு சொல்லுங்க. என்னுடைய சூழ்நிலைகள் என்னுடைய சந்தோஷத்தை குறிப்பிடுறதே கிடையாது, அது முடிவு பண்றது. நாளை குறித்த தேவைகள் என்னுடைய சந்தோஷத்தை முடிவு பண்றது என்னுடைய தேவன். அவர் முடிவு பண்ணிடுவார், அவர் உண்டு பண்ணிடுவார். அந்த சந்தோஷம் இருக்கிறவங்க உற்சாகம் என்னோட கை தட்டி சந்தோஷமா சேர்ந்துப்பாங்க. 3, 2, 1 go. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தரினோடு இருப்பதால். நீங்க பாருங்க, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர். சத்தமா மிகுந்த ஆனந்த என் கர்த்தர். குறையிலே என் கர்த்தர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர். எல்லாரும் வாயை திறந்து உற்சாகம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தரினோடு இருப்பதால். ஆத்துமா தேற்றுகிறார், புதுவரம் தருகின்றார். உங்கள் ஆத்துமா தேற்றுகிறார், புதுவரம் தருகின்றார். அவர் நாமத்தில் நிமித்தம் நீதியின் பாதை நித்தமும் நடத்துகிறார். அவர் நாமத்தில் நீதியின் பாதை நித்தமும் நடத்துகிறார். அதனால எனக்குள்ள குறையில்லையே என் கர்த்தர், என் மீட்பர். வாய்ந்தது உற்சாகம். குறையில்லையே என் கர்த்தர், என் மீட்பர். என்ன பாடிட்டு இருக்கோம்? குறையில்லையேன்னு பாடிட்டு. அப்ப என் முகம் எப்படி இருக்கணும்? குறையில்லையே. அதுக்கு நம்ம வரவே இல்லை. உங்களுடைய இருதயமும் உங்களுடைய முகமும் ஒரே சிங்க்ல இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஒரே சிங்க்ல இருக்கணும். உங்க இருதயம் சந்தோஷமா இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய முகம் அதை வெளிப்படுத்த வேண்டும். ஆமாவா இல்லையா? எல்லாரும் ஆவிக்குரியவர்கள் தான், இல்லைன்னு சொல்லுங்க. உங்க ஆவிக்குரிய சந்தோஷம் வெளிப்படணும்னு சொல்றேன். அவன் சிரிச்சுக்கிட்டு குறையில்லையே அப்படி பாடுங்க. தெய்வம் செஞ்சு எனக்காக பாடுங்க, உங்களுக்காக கூட பாடுங்க. எனக்கு அதை 3, 2, 1 go. எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். எல்லா எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலையே நிரம்பியது என் பாத்திரம். ஓ, புது எண்ணெய் அபிஷேகம் என் தலையே நிரம்பியது என் பாத்திரம். அதனால எனக்குள்ள குறையில்லையே என் கர்த்தர், என் மீட்பர். குறையில்லையே என் கர்த்தர், என் மீட்பர். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை
கிருபை என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். கிருபை என்னை தொடரும் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும் உயிருள்ள நாட்களெல்லாம். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும் உயிருள்ள நாட்களெல்லாம். குறையிலே என் கர்த்தர் என் மீட்பர். ஓ குறையிலே என் கர்த்தர் என் மீட்பர். புல்லுள்ள இடங்களிலே இளைப்பாற செய்கின்றார். என்னை புல்லுள்ள இடங்களிலே இளைப்பாற செய்கின்றார். அவரந்த தண்ணீர்கள் அருகிலே அனுதினம் நடத்துகிறார். என்னை அவரந்த தண்ணீர் அருகிலே அனுதினம் நடத்துகிறார். குறையிலே என் கர்த்தர் என் மீட்பர். குறையிலே என் கர்த்தர் என் மீட்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்போடு. நல்ல வேதனை. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்போடு. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்போடு. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்போடு. குறையிலே கடைசியா குறையிலே என் கர்த்தர் என் மீட்பர். 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 ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஜீவனுள்ள நாட்களில் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னையும் என் குடும்பத்தையும் தொடரும். ஆமென். இது உங்க நெஞ்சில் கையில் சொல்லுங்க. ஜீவனுள்ள நாட்களில் அவருடைய கிருபை அவருடைய நன்மை என்னை தொடரும், என்னுடைய சந்ததியை தொடரும். ஜீவனுள்ள நாட்களில் எல்லாம் என்னை தொடரும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இதை விசுவாசிச்சா உங்ககிட்ட மிகுந்த ஆனந்த சந்தோஷம் மாத்திரம் தான் வெளியே வரும். ஆமென். இருக்கீங்களா? ஆமென். நான் மட்டும் பேசுறது இல்லை, வர்ஷிப் பத்திரமே சொல்றேன். நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவருடைய இசையில் இருக்கீங்களோ அதான் வர்ஷிப். நான் திரும்பி கேட்கிறேன், எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்குள்ள இருதயத்துக்குள்ள சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு, நிம்மதி இருக்கு? என்னுடைய நேற்றைய வாழ்க்கையோ நாளைய தேவையோ என்னை தீர்மானிக்கிறதே இல்லை. என்னுடைய தேவன் மாத்திரம் தான் என்னை தீர்மானிக்கிறார். ஆமென். உங்களுடைய தேவன் மாத்திரம் தான். எல்லாரும் எழுதி நின்று அடுத்த ஒரு 10-20 நிமிஷம் தேவன் நல்லா புதிச்சு ஆராதிக்க போகும். அவர் உண்மை உள்ளவர் அப்படிங்கிற எல்லாரும் எழுதி நின்று. ஆமென். நிறைய பேர் தெரிஞ்ச பாடலாம் தான் இருக்கும். வாக்குத்தத்தம் கிறிஸ்துவுக்குள் நாம் என்று இருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? இன்னும் எப்படி இல்லையா? எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? ஐயோ எனக்கு பேச மாட்டேங்கிறாங்க. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? நீங்க பேசுங்க, தப்பா நினைச்சு பேசுங்க. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? தெரியல எவ்வளவு பாடுங்க. வழியும் நான் கையை தட்டி உற்சாகமா பாடுறோம். திரும்பி சொல்றேன், உங்களை சுற்றி ஒரு அக்கினி மதில் இருந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க இருக்கிறீங்க, அந்த அக்கினி மதில் உங்களை சுற்றி இருக்குமானா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அதனால இந்த ஆராதனை வந்து எல்லாவற்றையும் மறந்து, நேற்றைய காயங்களை மறந்து, நாளையோட தேவைகளை மறந்து, இந்த நிமிடத்தில் அவர் என்னோடு இருக்கிறார் என்பதையும், அவர் என் தேவன் என்பதையும், அவர் என்னுடைய தகப்பன் என்பதை மாத்திரம் நீங்க வெளிப்படுத்த தயாரா இருக்கீங்கன்னா இன்னைக்கு உங்களை சுற்றிலும் அந்த அக்கினி மதிலை பார்த்தா நீங்க வந்து வெளியே போகவே மாட்டீங்க. நான் திரும்பியே சொல்றேன், அவர் தேவன் என்பதை அறிந்த ஜனம். ஆமென். அவர் தேவன் என்பதை அறிந்த ஜனம் வெட்கப்பட்டு, ஆமென் சொல்லுங்க, அவர் தேவன் என்று அறிந்து வெட்கப்பட்டு போனதை உற்சாகமான கையை தட்டி பாட போறோம். எல்லாரும் கை வந்திருக்கீங்களா?
ரெண்டு கை காட்டுங்க. ஓகே சார். எவ்ரிபடி கம் ஆன். புட் அப் டான்ஸ். எல்லா கையும் பிடிச்சா.
சிறகுகளை விரிக்கும் காலம். நான் உங்க சபைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். நீங்கள் மேலே பறக்க வேண்டிய ஒரு காலத்துக்குள்ள தள்ளப்படுங்க. அவன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய குடும்பத்தினுடைய ஆரோக்கியத்தில் மேல பறக்கிற நேரம், உங்களுடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தில் மேல பறக்கிற நேரம், உங்களுடைய குடும்பத்தில் உள்ள சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் நிம்மதியிலும் நீங்கள் மேலே பறக்கிற ஒரு காலம் நான் நம்புறேன். எத்தனை பேர் உங்களை நம்புறீங்களோ உங்க கைகளை உயர்த்தியோ எப்படி நான் இது மேலே பறக்கிறேன், நான் என்னுடைய செட்டைகளை விரித்து மேலே பறக்கிற ஒரு காலமாக இருக்கிறபடினா எல்லாரும் எப்படி சேர்ந்து பாட போறீங்க. நீங்க மேலே பறக்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியமாக. உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய சந்தோஷம், சமாதானம் அவருடைய கண்ணின் மணியாக இருக்கிறபடினா நீங்கள் மேலே பறப்பது, நீங்கள் மேலே பறப்பது அவருடைய நிச்சயமாக இருக்கிறவங்க எல்லாரும் கையில உற்சாகம். மேலே They
யாரும் கவனமா இருக்காதீங்க. உங்களை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் இருப்பதை சிலர் இங்கே உணர்கிறபடியால் இதுவரையிலும் பார்த்த பொல்லாங்கு என்னுடைய குடும்பத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. இதுவரையிலும் பார்த்த கடன் என்னுடைய குடும்பத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. இதுவரையிலும் நான் பார்த்த இல்லாமை என்கிற சத்துரு என் முன் தோற்று போகிற ஒரு காலகட்டத்தை இதுவரையிலும் பார்த்த யுத்தங்களை வேற ஒரு கரம் எதற்காக செய்ய முடிகிறது. உயிருள்ள நாட்களில் எல்லாம் அவருடைய கிருபையும் அவருடைய நன்மையும் என்னை பின்தொடர்கிறபடினால் மேலானவைகளை அவர் எனக்காய் நிச்சயம் செய்து வைத்திருக்கிறபடினால் என் குடும்பத்தையும் என் பொருளாதாரத்தையும் என்னுடைய குறைகளை எல்லாம் அவருடைய கண்கள் அது பார்க்கிறபடினாலும் நான் வாழ்வேன் என்பதை நான் ஆளுகை செய்வேன் என்பதை ஏது ஒன்றாலும் அங்கே வாசிப்பட்டுள்ள வாயை திறந்து பேச ஆரம்பி. அப்பா அப்பா the atmosphere I'm giving to your hand, Lord. Ritu ratu rima santa mar pratera o sate rirakata இருதயங்களுக்குள் வெளிச்சம் பிரவேசிப்பதாக ஓ rakata இதுவரைக்கும் அந்தகாரம் இருந்த இடங்கள் எல்லாம் வெளிச்சத்தினால் மூடப்படுவதாக. Holy Ghost சக்கலனா வாயை திறந்து நான் எதிர்பார்ப்பதை விட நான் ஜெபிப்பதை விட அதிகம் செய்கிற ஒரு தகப்பன் அவர் என்னோடு இருக்கிறபடினால் என் காரியங்களை அவர் கரிசனையோடு செய்து முடிக்கிறபடினால் நான் எதை நினைத்தும் கலங்காமல் எதை நினைத்தும் இடராமல் நான் நடப்பேன் என்பதை அவர் இன்று உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் நீ பாடா சுத்தமா வாயை திறந்து அப்ப அக்கினி ஜுவாலைகளால் holy master தேவமா அப்ப சில நாவுகள் அக்கினி ஜுவாலைகளால் மாறுகிறார்கள். வாயை திறந்து மேலானவைகளை செய்கிறவர், மேலான நன்மைகளை உருவாக்குகிறவர், மேலான கிருபையினால் நம்மை நிரப்புகிறவர், உன்னதத்திலிருந்து பெருமையும் கிருபையும் மகிமையும் அருளுகிறவர். அவருடைய நாமம் மேலானது, அவருடைய நாமம் உயர்வானது. சிறைச்சாலை அழைப்பது சங்கீதிகள் நிரந்தரம் உங்கள் நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நினைத்தவில்லை. சிறைச்சாலை அழைப்பதில்லை சங்கீதிகள் நிரந்தரம் உங்கள் நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலைகள் அடைப்பது நான் சொல்றேன். சிலரை பார்த்து நான் தீர்க்கதரிசனமா பேசிக்கிட்டேன். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில சிறைச்சாலைகளை எதிர்கொண்ட சமயங்கள் இருக்குமானால் இன்று அவர் உங்களோடு பேசுவது அதில் எதுவும் நிரந்தரம் இல்லை. உங்களுடைய சங்கதிகள் நிரந்தரம் இல்லை. இன்று அவருடைய நாமம் இங்கே உயர்த்தப்படுவது சில அஸ்திவாரங்கள் இடர்களில் எழுந்து போவது நான் என்னுடைய ஆவியில பார்க்கிறேன். சிலருக்கு முன்பாக அப்ப இதை நீங்க பாடும்பொழுது ஒரு பாட்டா பாட வேண்டாம். உங்களுடைய இருதயத்தின் துணியா
சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, ஜெபங்கள் அனைத்துக்கும் பரிதருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, ஜெபங்கள் அனைத்துக்கும் பரிதருவீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஓ யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஆராதனை கைகள் உயர்த்துகிறோம். ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தினீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தினீரே. கைகள் உயர்த்தினோம். யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா நீரே, யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஏசையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானையா.
தேவையெல்லாம் நீர்தானையா ஏசையா ஆசையெல்லாம் தேவையெல்லாம் நீர்தானையா ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே ஓ ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே நீங்க சொல்லுங்க ரட்சகரே கர்த்தர் செய்த இந்த ஆராதனை கொண்டு யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தவர்களுக்கு அதற்கு நீ மாத்திரம் போதும், 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 நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூட இருப்பி என் தேவையெல்லாம் சந்திப்பி. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பி என் தேவையெல்லாம் சந்திப்பி. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம், ஓ நீ மாத்திரம் போதும், ஓ நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, எங்கள் இரக்கம் நிறைந்த தகப்பனே, இந்த அருமையான நாளிலும்
ஆண்டவரே உடைய சமூகத்தில் கூடி உம்மை ஆராதித்த உடைய அன்பு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல ஒரு ராஜா இல்லை. எங்களை விசாரிக்கிற தேவன், எங்கள் பரிகாரியாயிருக்கிறவர் நீர் மாத்திரமே. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். அன்பு பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதை என் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கினேன். உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அளவில்லாமல் இறங்கினபடியினாலே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த முதல் நாள் ஆண்டவரே இந்த கன்வென்ஷன் கூட்டத்தை என் தகப்பன் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ பரலோகத்திலிருந்து கொடுக்க வேண்டிய உங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவரே தங்கு தடையின்றி உங்களுடைய பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளுகிற விதம் என் தகப்பன் கொடுப்பீராக. ஆண்டவரே உங்களுடைய கரம் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். தடைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். அருமையாய் ஆண்டவரே இந்த கூட்டங்களை ஒழுங்கு பண்ணி இருக்கிற அருமையான ஆண்டவரே இந்த அன்பு குடும்பத்தாருக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும், ஒவ்வொரு பகுதியும் நீர் நடத்தும். எங்கள் ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெப கேளும் இரக்க நிறைந்த பரலோக பிதாவே.